Taste the Daily. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மறு ஆய்வு என்பது மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என ஸ்டாலின் அரசு இரட்டை வேடம் போடுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடுமையாக சாடினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஸ்டாலின் அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியதை மத்திய அரசின் அறிக்கை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. மக்கள் தன்னிச்சையாக 10 மாதங்களாக போராடிய பிறகு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். 10 மாத காலங்கள் இந்த அரசு தூங்கிக் கொண்டிருந்ததின் மர்மம் என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஜல்லிக்கட்டு காளைகள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்யும் முறை வெளிப்படையாக எளிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரணத்தினால அதை அனுமதிக்க முடியாது என்று ஒரு இடத்திலே கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை அனைத்து பத்திரிகைகளும் வெளியாயிருக்கு. ஆகவே இது இரட்டை வேடமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதைத்தான் பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள். Taste the Daily.